வணக்கம். நம்ம இந்த காணொலியில மருது சகோதரர்கள் பிறந்த ஊரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஊர் தற்போதைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய முக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான். பழனியப்பன் ஆனந்தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்கள் தான் மருது சகோதரர்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு இந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் முக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர். ஆனா அப்ப இது என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டமா இருந்திருக்கு. அதுலதான் அந்த முக்குளம் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம மருது சகோதரர்கள் பிறந்திருக்காங்க. பிறந்ததுக்கு அப்புறம் சிறு வயதுல இருந்து எல்லா விதமான சண்டை பயிற்சிகளையும் அவங்க மேற்கொள்றாங்க, கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வளரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை இவங்களே தான் உருவாக்குறாங்க. அப்ப ஒரு கருவியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கணும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாத்துங்க. அப்ப இந்த வளரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கோம். எதிரியை தாக்கி விட்டு தனது கைக்கே திரும்பி வரக்கூடிய ஒரு மாயாஜலம் மாதிரி இருக்கும் அந்த வளரி இருக்கிற கருவி. அப்ப அந்த மாதிரியான ஒரு கருவியும் இவங்க தயாரிச்சு பயன்படுத்தியிருக்காங்க போர்கள்ல அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வருது. இப்படி இருந்த மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னரான முத்துவடுகநாத தேவர் அவரோட படையில சேர்ந்து சிறப்பா பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க அந்த சமயத்துல தான் முத்துவடுகநாத தேவர் இருக்காருல்ல, இவருக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான பிரச்சனை ஏற்படுது. அப்படி நடந்த அந்த பிரச்சனையில இவர் கொல்லப்படுறார். முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார். இவர் எப்படி கொல்லப்படுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, போர்ல சமாதானமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களும் சரி, ஆங்கிலேயர்களுக்கு உதவி இருந்த சில மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து சமாதான உடன்படிக்கை பேசினதுனால சரி சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போறாரு. கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போன இவர் கையில எந்த ஆயுதமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை அழிச்சிடுறாங்க. இதனால கோபமடைந்த முத்துவடுகநாதரோட மனைவியான வேலு நாச்சியார் அவர்கள் இவங்களை எப்படியாவது பழி வாங்கி இந்த இடத்த விட்டு துரத்திட்டு இந்த இடத்த நம்மளே மறுபடியும் கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதற்காக இவங்க என்ன பண்றாங்க, விருப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோட்டையில 8 ஆண்டுகள் தங்கி இருந்து பயிற்சி பெறாங்க. அதற்கு நம்ம மருது சகோதரர்கள் தான் முழுமையா பாத்தீங்கன்னா உதவி இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு உண்மை. இப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்கள் நிறைய பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களது எதிர்ப்புகளை கடைசி வரைக்கும் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கறத உண்மை. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர், ஒருத்தர் ஒரு சுதந்திர போர் வீரரோ ஒரு போராட்ட வீரரோ ஒரு சகாப்தத்துல அவங்க எதிர்த்து இருந்தாங்க அப்படின்னா அந்த இதுலயே அவங்க தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுவாங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தன் வாழ்நாள் முழுவதும் சண்டை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. அப்ப இதனாலதான் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படியுமே ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, மருது சகோதரர்களை நேரடியா வீழ்த்தி அவங்க கண்டுபிடிச்சு அழிக்க முடியாம என்ன பண்றாங்க, பெரிய மருது கட்டின ஒரு ராஜகோபுரம் இருக்கு. அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஒரு பீரங்கிய நிப்பாட்டிட்டு அந்த பீரங்கிய வச்சு இந்த ராஜகோபுரத்தை நான் இடிக்க போறேன், எங்க இருந்தாலும் மருது சகோதரர்கள் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க. இப்படி இருக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரியான ஒரு ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில துரோகிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் வெளியே வந்துடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல நடந்த படுகொலை என்பது வரலாற்றில் இதுவரைக்கும் யாருமே பதிவு செய்யாத, யாருமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்திற்கு வர வைக்கக்கூடிய மிக கொடூரமான படுகொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவோம். அப்ப இப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடர்ந்து நிறைய போர்கள் பண்ணியிருக்காங்க நம்ம மருது சகோதரர்கள். அப்ப மருது சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு வன்மத்தினால இவங்க ஆங்கிலேயர் மீது போர் தொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது. அந்நியர்கள் இந்த மண்ணுல இருக்கக்கூடாது, நம்மள அவங்க அடிமைப்படுத்தி ஆளக்கூடாதுங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் மருது சகோதரர்கள் தொடர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படிங்கறத உண்மையான விஷயம். அதற்கு அவங்க கைப்பட எழுதின நிறைய சுவரொட்டிகள் எல்லாமே இருக்கு.
நம்ம தேடி படிச்சோம் அப்படின்னா கூகுள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான சுவரொட்டிகள் ஓட்டுறப்ப அதுல என்ன மாதிரியான வாசகங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாலே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு வந்து ஆங்கிலேயர்ல எதிர்த்திருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது. அப்ப இப்படிப்பட்ட மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து போராடிய போர் வீரர்கள் இவங்க பிறந்த ஊரான முக்கோணத்துல இவங்க இருந்த வீடு இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாமே வரலாற்று பொக்கிஷமா நம்ம பராமரிக்க வேண்டியது. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ பராமரிக்கப்படாத நிலையில் உள்ளதாக சொல்லப்படுறதுல இருந்து நமக்கு ரொம்பவே மிகுந்த வேதனை அளிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த மாதிரியான இடங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமா ஒரு தொல்லியல் ஆய்வகமாக கூட இவங்க பயன்படுத்தலாம். இதுதான் மருது சகோதரர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி. ஆனா இதை வந்து பராமரிப்பு இல்லாம போடப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தின உங்க கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.